திருச்செந்தூரை சேர்ந்த வெங்கடேஷ். இவருக்கு வயது 30 வயதாகிறது. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. இவ்வளவு நாளா விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால பெருசா ஒன்றும் சம்பாரிச்சு சேர்க்க முடியல. அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஏற்கனவே இவருக்கு டிரைவிங் நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு முதலாளி வீட்டுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது. நல்ல டிரைவிங் தெரிஞ்ச ஒரு பையன் வேணும். ஆனா அந்த பையன் நம்ம வீட்டிலே தங்கிக்கணும். வீட்டு பக்கத்திலே சின்னதா ஒரு ரூம் கொடுத்துருவோம், அதுலயே தங்கிக்கலாம். மற்றபடி சாப்பாடு எல்லாம் தன்னுடைய சொந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா சொந்த ஹோட்டல்லே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற நிபந்தனையோட கூப்பிடுறாங்க. நம்ம வெங்கடேஷுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தங்குறதுக்கு சொந்தமா வீடு கூட கிடையாது, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, கூட பிறந்தவங்களும் கிடையாது, சொந்த பந்தம் இருந்து ஒண்ணுதான் இல்லாம ஒண்ணுதான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலைக்கு ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாளே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பார்த்தனா வேலைக்கு போறாங்க. அந்த முதலாளி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பரவாயில்ல, நல்ல பையன் மாதிரி தெரியுறானே அப்படின்னு முடிவு பண்ணி வேலைக்கு ஏத்துக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க நேரத்துல தான் அந்த முதலாளியுடைய மனைவி பார்த்த உடனே பார்த்தோன்னா வெங்கடேஷ்னு பிடிச்சி போச்சு. நம்ம வாங்க ஒரு டிரைவிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்றாங்க. டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதுனால வெங்கடேஷும் எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. வெங்கடேஷும் சரி அந்த முதலாளி வீட்டு பக்கத்திலே இருக்கிற சின்னதா இருக்கிற ரூம்ல போயிட்டு தங்கிடுறாங்க. தங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அடிக்கடி முதலாளி வீட்டுக்கு போறதும், அங்க இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுறதும், வீட்டுல ஏதாவது சமையலுக்கு தேவையான பொருளை வாங்கி வர வைக்கிறதும், ஹோட்டல்ல சின்ன சின்ன வேலை செய்யறதும், அதுக்கப்புறமா சொந்தமா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை நிர்வாகத்துக்கு கவனிச்சுக்கிறதும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கனால முதலாளியுடைய மனைவி மேல ரொம்ப பாசத்தை பாத்தீங்கன்னா உண்டு பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறானே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அடிக்கடி 500 1000 அப்படின்ட்டு கொடுத்து உதவ ஆரம்பிச்சாங்க. நம்ம வெங்கடேஷ் எல்லா செலவும் போக மாசம் ஒரு 15,000 கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது 20,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைச்சது. இதனால பாத்தீங்கன்னா வெங்கடேஷுக்கு நிம்மதி, அதுக்கப்புறம் முதலாளி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும். முதலாளிக்கும் சரி அவங்களுடைய மனைவிக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாமே இப்போதைக்கு பெங்களூர்ல போயிட்டு பார்த்தோன்னா செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல வருமானம், நல்ல பிசினஸ் அப்படிங்கிறதுனால அங்க போயிட்டு செட்டில் ஆகி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முதலாளி ஒரு நாள் நம்ம வெங்கடேஷை கூப்பிட்டுக்கிட்டு, நான் என் பிள்ளைங்களை பார்க்க போறேன், போயிட்டு வர 1 வாரமோ 10 நாளோ 20 நாளோ கூட ஆகலாம், அது வரைக்கும் என்னுடைய மனைவியை பத்திரமா பார்த்துக்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ தான் கூட இருந்து கவனிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம வெங்கடேஷுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா, நான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதலாளியுடைய மனைவி பேர் தான் மஞ்சுளா. மஞ்சுளாவுக்கு நம்ம ஏற்கனவே வெங்கடேஷை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆளு ரொம்ப இளமையா தான் பார்த்தனா இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மஞ்சுளாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு 2வது மனைவி தான் நானு, முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு தனிமையில இருக்கிறாங்க, நான் வேலைக்கு தான் வந்தேன், ஆனா என்னுடைய சூழ்நிலை குடும்ப கஷ்டம், அவரையே திருமணம் பண்ணிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு, எனக்குன்னு குழந்தை கிடையாது, இதுக்கு நான் காரணம் கிடையாது, அவருக்கு உண்மையிலுமே வயசு அதிகமாயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வெங்கடேஷுக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் மஞ்சுளாவே நம்ம வெங்கடேஷை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகல, நல்லபடியா திருமணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் வெங்கடேஷ் சொல்றாங்க, எனக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் யாருமே கிடையாது, இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன், ஏதோ எனக்கு கடவுளா பார்த்து இந்த வேலை கொடுத்துருக்காங்க, உங்களையும் நட்பா பேசிக்கிற அளவுக்கு உங்களையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு போன் வருது நம்ம வெங்கடேஷுக்கு. முதலாளி பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறாங்க. நம்ம வெங்கடேஷுக்கும் அந்த மஞ்சுளாவுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. உடனே பெங்களூருக்கு சம்பவ இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா உண்மையிலுமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆக வேண்டிய காரியத்தை இறுதி சடங்கை நல்லபடியா முடிக்கிறாங்க. அவங்களுடைய பசங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மஞ்சுளாவுக்கும் ஒரு பெரிய தொகை, இந்த பக்கம் வெங்கடேஷுக்கும் ஒரு பெரிய தொகை கொடுத்து நீங்க இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க, தனித்தனியா பிரிஞ்சு போய் எப்படியோ வாழ்ந்துக்கங்க, எங்க அப்பா தான் உங்களை கல்யாணம் பண்ணினாரே தவிர்த்துட்டு நீங்க எங்களுக்கு அம்மாவா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்ப 2 பேருமே வெங்கடேஷும் சரி மஞ்சுளாவும் சரி எதுவுமே பேசாம அப்படியே விட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் 2 பேருமே சந்திக்கிறாங்க. சந்திச்சு அப்பதான் மனசு விட்டு பேசுறாங்க. எனக்கும் ஆதரவுன்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது, உங்களுக்கும் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது, ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. மஞ்சுளாவுக்கு உண்மையிலுமே வெங்கடேஷை பிடிச்சிருச்சு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாளி கூட நம்ம மனைவியா எத்தனையோ முறை எவ்வளவோ நாட்கள் எவ்வளவோ மாசம் எவ்வளவோ வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்கிட்ட இருந்து என்ன சுகத்தை கண்டோம். இவரு பரவாயில்லை, இவங்க கிட்ட பெருசா வருமானம் இல்லைனாலும் எப்படியாவது பொழைச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் வருஷத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னதான் வெங்கடேஷை விட மஞ்சுளா வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு மூத்தவங்களா இருந்திருந்தாலும் தன்னுடைய மனைவி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வெங்கடேஷ் நல்லபடியா பாத்தீங்கன்னா குழந்தை பெற்று அவங்கள வந்து ஆரோக்கியமான